அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா மிகவும் கருணையாளன். நாம் செய்கின்ற செயல்களுக்காக வேண்டி, நல்ல செயல்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலா ஏராளமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கருணையாளனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தாலா நன்மைகளை எவ்வாறு வழங்குகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். திர்மிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 3073வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக சொல்லுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலா சொன்னதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி? கால அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா கூறினான், வகவுலுஹு அல் ஹக்கு, அல்லாஹ்வுடைய கூற்றும் அல்லாஹ் சொல்வதும் உண்மையானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, அல்லாஹு தஆலா எப்படி சொன்னான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா ஹம்ம அப்தி பிஹஸனத்தின், அல்லாஹு தஆலா சொன்னானாம், எப்படி? என்னுடைய அடியான் ஒரு நன்மையான செயலை அவன் நினைத்தான் என்று சொன்னால், அவன் மனதால் நினைத்து கொண்டான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே கட்டளை இடுவானாம், ஃபக்துபூஹா லஹு ஹஸனத்தன், அவன் நினைத்ததற்காக வேண்டி ஒரு நன்மையை நீங்கள் அவனுக்கு எழுதுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுவான். அதே போன்று ஃபைன் அமிலஹா, அவன் அதை மனதால் நினைத்து கொண்டு அதன் பிறகு அவன் அதனை செய்தான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தினான் என்று சொன்னால், ஃபக்துபூஹா லஹு பிஅஸ்ரி அம்சாலிஹா, அதனை 10 மடங்காக 10 நன்மைகளாக நீங்கள் எழுதுங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு கட்டளை போடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நாம் ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்வதற்கு மனதால் நினைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நாம் நினைத்ததற்காக வேண்டி ஒரு நன்மையை அல்லாஹு தஆலா எழுத சொல்லுகிறான். அதே போல நாம் மனசால நினைச்சிட்டோம், நினைத்த பிறகு அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற பொழுது அதற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அதை 10 நன்மைகளாக எழுதுங்கள், 10 மடங்காக எழுதுங்கள் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள், அல்லாஹ் தஆலா நன்மையை எவ்வாறு அள்ளி கொடுக்கின்றான் என்று பாருங்கள். நாம் மனதால் நினைப்பதற்கு நாம் அதை செய்யாமல் இருந்தாலும் மனதால் நினைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை தருகிறான். அதை நாம் நினைத்து விட்டு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நற்செயலை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதனை 10 மடங்காக மாற்றுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எவ்வளவுக்கு கருணையாளன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த செய்தியின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள். அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள், என்ன? வைதா ஹம்ம பிஸய்யியத்தின், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானாம், என்னுடைய அடியான் ஒரு தீமையை நினைத்து விட்டான் என்று சொன்னால், நம்ம ஒரு பாவமான செயலை நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைத்து விட்டோம் என்று சொன்னால் மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் கட்டளை போடுவானாம், ஃபலா தக்துபூஹா, அதனை அந்த அடியானுடைய ஏட்டிலே எழுதி விடாதீர்கள். தீமையை அவன் நினைத்ததற்காக வேண்டி நீங்கள் அதை எழுதி விடாதீர்கள். பாவத்தை நினைச்சிட்டானா உடனே நீ அதை எழுதிடாத என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை போடுவான். ஃபைன் அமிலஹா, அவன் அந்த பாவத்தை நினைத்த பிறகு அதை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்தான் என்று சொன்னால், நினைத்த பாவத்தை அவன் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்திலே சொல்வானாம், ஃபக்துபூஹா பிமிஸ்லிஹா, அவன் நினைத்ததற்காக வேண்டி அதே மாதிரியான பாவத்தை, ஒரு பாவத்தை நினைத்தான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு தீமையை தான் எழுதுங்கள்,
அதை 10 மடங்காக எழுத வேண்டாம், அவன் நினைத்ததை போன்ற ஒரு தீமையை நீங்கள் எழுதுங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே சொல்லுவானாம். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தொடர்ந்து சொல்றாங்க, ஃபஇன்னம் யஅமல் பிஹா, அவன் தீமையை உள்ளத்திலே நினைக்கின்றான், ஆனால் ஃபஇன்னம் யஅமல் பிஹா, அவன் அதனை அவனுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தவில்லை, அதை அவன் அவனுடைய வாழ்க்கையிலே செய்யவில்லை. அப்படி அவன் செய்யாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபக்துபூஹா லஹு ஹஸனத்தன், அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே சொல்லுவானாம், அதனை அவனுக்கு நன்மையாக ஒரு நன்மையாக எழுதுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். அல்லாஹு தஆலா நன்மையை எவ்வாறு அள்ளி கொடுக்கின்றான், எவ்வளவுக்கு அடியானோடு இரக்கமாக இருக்கின்றான் என்பதை பாருங்கள். ஒரு அடியான் ஒரு தீமையை உள்ளத்தால் நினைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அதற்கு அவனுக்கு தீமையை அல்லாஹு தஆலா பதிவு செய்வதில்லை, பாவத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பதில்லை. ஆனால் அந்த அடியான் மனதால் ஒரு தீமையை நினைத்து அதை அவன் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஒரு தீமையை அல்லாஹு தஆலா பதிவு செய்கிறான். அல்லது அந்த அடியான் தீமையை நினைக்கிறான், நினைச்சிட்டு இல்ல இதை நம்ம செய்யக்கூடாது என்று அவன் அதனை விடுகின்ற பொழுது, அவன் செய்யாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதனையும் ஒரு நன்மையாக பதிவு செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சும்ம கரஅ ஓதி காட்டுகின்றார்கள். எப்படி? மன்ஜாஅ பில் ஹஸனதி, யாரு ஒரு நன்மையை கொண்டு வருகின்றாரோ செய்கின்றாரோ, ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அவருக்கு அதை போன்ற 10 நன்மைகள் இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருவசனத்தை, அல்லாஹ்வுடைய அந்த திருமறை வசனத்தை ஓதி காண்பிக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எவ்வளவுக்கு கருணையாளன் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா ஒரு அடியான் ஒரு நன்மையை நினைக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதனை நன்மையாக பதிவு செய்கிறான். நினைத்ததற்காக வேண்டி செய்யல, நினைத்ததற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அதனை ஒரு நன்மையாக பதிவு செய்கிறான். அதை வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த ஒரு நன்மையை 10 மடங்காக மாற்றுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகின்றார்கள். அதே போல ஒரு தீமையை நாம் நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவுக்கு தீமையை என்ன செய்வது கிடையாது, பதிவு செய்வது கிடையாது. அதை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு தீமையை தான் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான். நம்ம தீமையை நினைத்துவிட்டு அதை நாம் செய்யாமல் இருந்தால் கூட அதற்கு நன்மையை அல்லாஹ் தஆலா பதிவு செய்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை நாம பார்க்கிறோம். இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா நன்மையை ஒரு செயலுக்காக வேண்டி இறைவன் 10 மடங்காக இறைவன் அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நன்மைகளை அதிகமாக இறைவன் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்று இப்படி நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய பிரார்த்தனைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறார்கள். அவ்வாறு அல்லாஹ் தஆலா அதிகமாக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருகின்றார்கள். எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதாக முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 2698வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க, எப்படி? குன்னா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபகால ரசூலுல்லாஹ் எங்களை பார்த்து கேட்டார்கள், எப்படி? அயஅஜிசு அஹதுக்கும் ஐ யக்ஸிப குல்ல யௌமின் அல்ஃப ஹஸனா, உங்களில் ஒருவர்
ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை உங்களுக்கு சம்பாதிக்க முடியாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து கேட்டார்கள். அப்பொழுது ஃபஸஅலஹு, நபிகளாரிடத்திலே சாயிலும் மின் ஜுலசாயிஹி, அங்கு இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்டார். எப்படி? அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, கைஃப யக்ஸிபு அஹதுனா, எங்களில் ஒருவர் எப்படி அல்ஃப ஹஸனத்தின், ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை பெற முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த நபித்தோழர்களில் ஒருவர் கேட்ட பொழுது, அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யுஸப்பிஹு மிஅத தஸ்பீஹத்தின், நீங்கள் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள். ஃபயுக்தபு லஹு அல்ஃபு ஹஸனத்தின், யாரு அவ்வாறு சொல்லுகின்றாரோ, சுப்ஹானல்லாஹ் என்று 100 தடவைகள் யாரு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ்வால் 1000 நன்மைகள் எழுதப்படுகின்றது. அவ் யுஹத்து அன்ஹு அல்ஃபு ஹதியத்தின், அல்லது அவருக்கு 1000 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சுப்ஹானல்லாஹ் என்று 100 தடவைகள் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்ற பொழுது 1000 நன்மைகளை அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். அல்லாஹ் தஆலா 1க்கு 10 என்ற அடிப்படையில் 100 தடவைகள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா 1க்கு 10 என்ற அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா 1000 நன்மைகளை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லது அவருக்கு 1000 பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே அல்லது 1000 பாவங்கள் 1000 தவறுகள் மன்னிக்கப்படுகின்றது என்று வருகின்றது. ஆனால் அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே எவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால், இரண்டும் சேர்ந்ததாக வருகின்றது. ஃபதுக்தபு லஹு அல்ஃபு ஹஸனத்தின், அவருக்கு 1000 நன்மைகள் பதிவு செய்யப்படுகின்றது. வதும்ஹா அன்ஹு அல்ஃபு ஸய்யிஅத்தின், அவருக்கு 1000 தீமைகள் அவருக்கு அளிக்கப்படுகின்றது, மன்னிக்கப்படுகின்றது என்று அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 1496வது செய்தியாக பார்க்கிறோம். அப்ப 100 தடவைகள் நாம் இறைவனை சுப்ஹானல்லாஹ் என்று நாம் தஸ்பீஹ் செய்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு 1000 நன்மைகளை எழுதுகிறான். 1000 தீமைகளை இறைவன், நம்முடைய தீமைகளை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான் என்று சொன்னால் பாருங்கள், சிறு வாசகமாக இருக்கின்றது. இந்த வாசகத்தை மொழிவதற்கு நாம் கஷ்டப்பட தேவையில்லை. நம்முடைய வேலைகளை செய்து கொண்டே நாம் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய இருக்க முடியும். வாகனத்திலே செல்லுகின்ற பொழுது, உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது, வேலைகளை செய்கின்ற பொழுது, நடந்து செல்கின்ற பொழுது, இதே போன்று விளையாடுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளை நாம் ஒரு நாளைக்கு 100 தடவையை சாதாரணமாக கூறக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆனால் நன்மையோ நாம் நினைத்து விடாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா கருணையாளன் 1000 நன்மைகளை இந்த சிறு வாசகத்திற்கு இறைவன் அள்ளி கொடுப்பதை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மிகவும் கருணையாளன். அல்லாஹ் தஆலா நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை, இறைவனை தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்களாக, சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் அதிகம் சொல்லக்கூடியவர்களாக, இந்த நன்மையை நாம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக என கேட்டு இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.